திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 70% மேலாக வனப்பகுதியே உள்ளது. வனப்பகுதியில் உள்ள அந்நிய மரங்கள் என அழைக்கப்படக்கூடிய யூகலிப்டஸ், வெட்டால் உள்ளிட்ட மரங்கள் கொடைக்கானலில் உள்ள வனப்பகுதிகளை ஆக்கிரமித்து சோலை மரங்களை வளரவிடாமல் தடுத்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொடைக்கானலில் உள்ள அந்நிய மரங்களை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் கொடைக்கானலில் மன்னவனூர், பேரிஜம் உள்ளிட்ட வனச்சரகங்களில் உள்ள அந்நிய மரங்களை அகற்றுவதற்கு பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட்டு மரங்களை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்ற உத்தரவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வனத்துறையினர் அனுமதியில்லாமல் பல ஏக்கரில் வனப்பகுதியில் உள்ள மரங்களை வெட்டி கடத்தியதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பரபரப்பு புகார் எழுந்தது. வேலியே பயிரை மேய்ந்தது போன்று வனத்துறையினரே மரக்கடத்தலுக்கு துணை போனதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதன் அடிப்படையில் உயர்மட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் மரக்கடத்தல் வனப்பகுதியில் நடந்தது உண்மை என கண்டறியப்பட்டு மன்னவனூர் வனச்சரகர், வனவர் உள்ளிட்ட 4 பேர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அத்துடன் மரக்கடத்தல் விவகாரம் முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று விவசாய குறைதீர் கூட்டத்தில் மரக்கடத்தல் விவகாரம் தொடர்பாக மனு அளித்த விவசாயிகள் 50 கோடி ரூபாய்க்கு மேல் மரங்கள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் பெயரளவிற்கு சில அதிகாரிகள் மட்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மீதமுள்ள உயர் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். பாதுகாக்கப்பட்ட வனத்துக்குள்ளேயே கோடிக்கணக்கான மதிப்புள்ள மரங்கள் அத்தனையும் வெட்டி கடத்தப்பட்டிருக்கு. கடந்த 2 வருஷமா அது ஆய்வு செஞ்சு 11 பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உயரதிகாரிகளுக்கு புகார் போன பிறகு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது கண் துடைப்பு நடவடிக்கையா இது எடுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. உடனடியாக கொடுக்கப்பட்ட பெர்மிட்டுகளை ரத்து செய்து மரங்கள் வெட்டப்படுவதை உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்பது எங்க விவசாயிகளுடைய கோரிக்கை. சோலை மரங்கள்லாம் அழிவதிலிருந்து காக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு மேல கையாடல் நடந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பா இருக்கு. அதோட அதிகமா தான் இருக்கும். மரக்கடத்தல் விவகாரம் பெரும் சர்ச்சையாகியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.